வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பத்தினா, ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு மாமா பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு மாமாவுக்கு RSS கூடு. RSSக்கு என்னென்ன தேவைகள் என் மாமனை கேளுங்கள். அப்படியே செய்வாள். என் மாமாவை பார்த்தாலே நான் குதூகலம் ஆயிடுவேன். நடுவில் ஒரு நடிகரால எனக்கு என் மாமாவுக்கும் ஒரு விரிசல் விழுந்துருச்சு. இப்போதான் அந்த விரிசலை ஒட்டுறேன். விருந்து கடந்த விரிசலை எங்க ஆளுங்க ஒரு மேடையில் கூப்பிட்டு பேச வச்சு எனக்கு என் மாமனுக்கும் இணைப்பு விழா. இன்னைக்கு விழா எடுக்கிறேன். என் மாமனுக்கு விழா. இவன் மாமா பையன் இல்லை, மாமா தாத்தா. மறந்துடாதீங்க, மாமா பையனா ஒரு சின்ன பையனை சொல்லலாம் மாமா பையனு. ஆனால் இவர் தாத்தாங்க. கிட்டத்தட்ட பாரதியை பற்றி பேச போயிருக்காரு. இவருக்கே பாரதி வயசு. அப்போ மாமா தாத்தான்னு சொல்லணும். மாமானா தப்பாக எடுத்துக்கூடாது, மாண்புமிகு மானமிகு அப்படின்னு கூட நான் சொல்ல. இந்த மாமா பையன் சொன்னான் சின்ன மாமா. நான் சின்ன மாமா நல்லா இருக்கிறியா? நானும் பார்த்துனே இருக்கிற சமீப காலமாக போட்டு பொலன்னு பொழக்கிற அணில்களை இங்கே வா உங்கள் நொன்ன இல்லை இவனும் தான் போயிருக்கிறான். நீங்கள் பண்ண ஒரு வேலையை கேட்குறேன். RSS பாய்ஸ் இல்லை சொல்ல மாட்டீங்கல்ல. மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. இது சீமான் வந்து RSS மேடையில் இருக்காரா? என்னடா இது ஆச்சரியம். நான் ஆச்சரியமே படலை. ஏன்னா எங்கள் மாமா வளர்ந்ததே அவங்களால தான். இன்னைக்கு அவர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அவங்களால தான். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது நினைக்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் வாண்டங்க வாங்க சங்கி நினைத்தமா சங்க நண்பன்னு சொன்னாரு. மறந்துட்டீங்களா? என் மாமனை மறந்துட்டீங்களா? நான் மறக்க மாட்டேன், என்னாலும் மறக்க மாட்டேன். என்ன என் மாமா பண்ண? என்ன பண்ண மாமா? மேடையில் போய் பேசிட்டேன், உரிமையாக பேசினா மனுஷன். அவங்க மேடை அவன் பேசாம வேற யார் பேசுவா? அதுக்கு ஆளுக்கால என் மாமா வாயிலே என்ன வச்சு வார்த்தை வாங்கலான்னு பார்க்குறீங்களா? வாயிலே அவர் வாயில் வார்த்தை வாங்கணுமா நீங்கள்? அவர் வாய் என்ன வாய்? எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்குது வார்த்தையை. அவரும் பல பேர் கொடுத்துருக்காரு வார்த்தையை. வார்த்தை விளையாட்டு இன்னைக்கு ஃபுல்லாக. அவரை கேட்டது ஒரு தெளிவாக பதில் சொல்கிறார். நாங்கள் RSS மேடையில் பேசினீங்கன்னா தானே தெளிவாக அந்த மேடையிலே சொன்னார். அப்புறம் ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னார். அந்த மேடையில் என்ன சொன்னார்? பாரதியை பேசுறதுனா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். பாரதியை பேசுறதுனா பாகிஸ்தான் கூட போய் பேசுவான். அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதியை பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்புங்க அது. RSS அதெல்லாம் அவருக்கு தெரியாது. பாரதினா எங்கே வேணா போயிடுவார். கரெக்டு. இப்போ பாரதினா எங்கே வேணா போய் பேசுறீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நாளைக்கு பிரபாகரனை பேசுறதுக்கு சிங்களவன் கூப்பிட்றான், போய் பேசிடுவீங்களா? நாளைக்கு பிரபாகரனை பேசுறதுக்கு ராஜபக்சே சொந்தக்கார ஒரு அமைப்பு வச்சு இலக்கிய அமைப்பு வச்சு கூப்பிட்றான், போய் பேசிடுவீங்களா? பேச மாட்டான்னு நினைக்கிறீங்களா? ஆள் பேசிடுவான். இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் இறை கொடுக்கறத கொடுத்தா பேசுவான் என் மனுஷன். இப்போ ஜிம்மி, இப்போ நாயை நம்ம செல்லமாக என்ன பண்ணுவோம்? ஜிம்மி அப்படின்னு போடுறப்ப அந்த நாய் என்ன பண்ணும்? என்ன சொன்னாலும் செய்யும். அந்த மாதிரி இல்லாமல் சிம்மி 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 இந்தா போ பாரதின்ற பேரில் போய் பெரியாரை கடி அப்படின்னா புலி மாதிரி பூரிட்டு வருவார். யாரை பற்றி பேசணும்னு தெரியல. என் மாமாவை பற்றி நான் பேசலை. மாமா உன்னை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேச மாட்டேன். யார்? மாமா தாத்தா. தாத்தாவையும் தப்பாக பேச மாட்டேன், இந்த மாமாவையும் தப்பாக பேச மாட்டேன். சாரி மாமா. மாமா எனக்கு ஒரே ஒரு மன கஷ்டம்தான். போகிற வரவன்லாம் உன்னை அசிங்கமாக கேட்குறானுங்க. என்னாலே தாங்க முடியல. எப்படி மாமா இதெல்லாம் கேட்டு இருக்கிற? என்னை கேட்குறான். மாமா ஒரு மானம் கேட்டவன். காரி துப்புடா கூட தொடச்சின்னு போயிடுவான். காசு கொடுத்தா அதெல்லாம் என்னால் வாயில் சொல்ல முடியல மாமா. கோவம் வந்துடுச்சு, அடிச்சுட்டானே செம்மாட்டி. என் மாமாவை தப்பாக பேசுகிற, என்னதான் நீ சொன்னது உண்மையாக இருந்தாலும் அதுக்காக அப்படி பேசுவேன்னு கேட்டேன். வந்துச்சு உன்னை யாரும் தப்பாக பேசுனேன், என்னால் முடியாது மாமா. மாமா தாத்தானா சும்மாவா? தாத்தாவும் நீயே மாமாவும் நீயே. நான் கேட்டேன் மாமா எதுக்கு என் மாமன் இப்படி பேசுறீங்க? மாமா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஏதோ அப்படின்னு. நான் என்னடா சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். என்ன மாமா பேசுனேன்? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட. முருகன் சிவன் இந்து கடவுளா? இந்து கடவுளா? முருகன் சிவன் பிரதீப் ரங்கநாதனா? என்ன இது இந்து கடவுளா? ஒரு பிளட் படம் பார்த்துட்டு வந்துக்கிறியா? என்ன தோடா பிரதீப் ரங்கநாதன் முருகன் சிவனும் என்ன இதெல்லாம் தெரியல. இவர்கிட்ட வந்து RSS கேட்பாங்க, மாமா தாத்தா சார் RSSக்காக ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க? ஆனால் அவரு என் மூச்சவ பேச்சவ சோத்துக்கு வழியவ பாடுவாயா விட்டா அங்கே போய் பாடியிருப்பான் மனுஷன். கவிதை எழுதுவான், பாட்டு பாடுவான், மல்டி டேலண்டர், மல்டி டாஸ்க் பண்ணுறாரு. சில பாயிண்ட்டுக்கு வருவான். முருகனும் சிவனும் தமிழ் கடவுளா? அருமையான கேள்வி. நீ நல்ல ரோஷம் உள்ள
நல்ல சோத்துல இல்லை சோத்தை தான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறேன். நான் அப்படி கேட்க மாட்டேன். நீ நல்ல இவனா இருந்தா எவனா இருந்தா உன்னை என்னன்னு சொல்றது கூட எனக்கு தெரியலையே. சரி, நல்ல மாமாவா இருந்தா அந்த விஜில் மேடையில் பேச வேண்டியதானே. உனக்கு தான் இருக்குது 2 உருண்டியா இருக்குதா? இது கண்ணை சொன்னேன், கண்ணு 2 கண்ணு இருக்குதா, அதை உருட்டி உருட்டி கேட்க வேண்டியதானே. இது முருகனும் சிவனும் இந்து கடவுள் அங்கே கேட்க வேண்டியதானே. உடனே இந்த மாமா பையன் சின்ன மாமா வந்துடுவான். முட்டு கொடுக்குறதுல அடிச்சிக்க முடியாது, அப்படி உள்ளே பூந்துடும் தலை. அதாவது எதுக்குள்ளன்னா அந்த வாருக்குள்ளே போருக்குள்ளே பூந்துடும் தலை. அந்த மாதிரி தலையால் முட்டு கொடுக்குறதுல அடிச்சிக்க முடியாது. வந்து சொல்லுவோம், ஏங்க அது பாரதியை பாராட்ட கூட்டம் மேடை, அந்த மேடையில் பாரதியை பாராட்டு வந்தோம், அங்கே திருப்பரங்குன்றம் அதெல்லாம் பேச முடியாதுன்னு முட்டுன்னு முட்டுவான். சரிடா மாமா பையா, அது மாமா நீங்கள் அங்கே வந்து பாரதியை பேச போனீங்க, திருப்பரங்குன்றம் மேட்ரு பேச முடியாது. சரி, பாரதியை தானே பேச போனவங்க ஒன்று. அப்புறம்னாத்துக்கு பெரியாரை பிடிச்சி இது வளர்னா பெரியாரை பிடிச்சி ஏன் அங்கே பாரதியை பேசிட்டு வர வேண்டியது. நான் பெரியாருக்கு அந்த மேடைக்கு என்ன சம்மந்தம் கேட்குறாங்க. கரெக்டு தானே, பாரதி மேடையில் பாரதியை பேச வேண்டியது தான், அந்த மேடைக்கு பெரியாருக்கு என்ன சம்மந்தம். ஏன் பெரியாரை பிடிச்சி நல்லா எண்ணெய் போட்டு தலை வாரினால அந்த ஆள் யாரு தலை வாரி நம்புது, அதை சொன்னேன் நான், வேறு எதுவும் சொல்ல. மாமா தாத்தாக்கு பேசவா தெரியாது, சும்மா பேசுவான். பாரதினா விடுவானே, செந்தமிழ் நாடு எனும் போதி நிலை இந்த தேன் வந்து பாயுது காது நிலை, அப்படி கவிதை பாடி பேச வேண்டியதுதான். அப்படி இல்லை புது கவிதை எழுத வேண்டியதுதான். தலைவர் பிரபாகரன் சாகின்ற போதினிலே சண்டை போடென்று போட்டான் ரூமனிலே அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து பாட வேண்டியது தானே. புதுசாக எழுதி கவிஞனுக்கு கவிதை பாடுங்க. எங்கள் மாமா ஒரு விஷயத்தில் வெயிட்டு, அங்கேருந்து அப்படியே டிவேட் ஆகி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தோம். ஐயோ, மறுபடியும் ஆர்எஸ்எஸ்க்கு போகிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் யார் மேலே தப்புன்னா, காவல்துறை நடவடிக்கை தவறுனால தான் இவ்வளோ பிரச்சனையே வருது. அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். பார்த்தீங்களா, காவல்துறை தான் தப்பு. எப்படி பண்ணாமல் பாருங்க வேலை. நல்ல வேலைன்னா இறங்கி அங்கன்னு கோவத்தில் அப்படி ஒரு மாதிரி பண்ணுவான். இறங்கி வேலை செய்வான், இறங்கி இப்படி ஒரு மாதிரி ஆழத்தில் இறங்கி, இடுப்பு கீழே ஆழத்தில் இறங்கி அப்படி வேலை செய்வான். வேலைன்னு வந்துட்டு எங்கள் மாமா தான். பார்த்தீங்களா, காவல்துறை மேலே தப்பான். ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு என்ன, ஜட்ஜு பேர் இல்லை அந்த வாழ்க்கை போட்டவர் பேர், அது என்ன கட்சி என்ன அமைப்பு, ஒரு வார்த்தை இல்லை. காவல்துறை ஸ்டாலின் ஐயா அவ்வளோதான், முடிச்சிட்டான் மனுஷன். அதுவும் பாருங்க, ப்ரெஸ் மீட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமே சாத்தானின் பிள்ளைகள்னு அவரால் சொல்லப்பட்டவங்க. நம்ம அவர் சொன்னார் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னார். இப்போ அவங்க 2 பேரும் உட்கார வச்சிருக்காங்க. எதுக்கு? ஏன்னா அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் மேடை. இப்போ வந்து நம்ம வந்து இவனை இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் அடிமன்னு சொல்லிடக்கூடாது. அதனால இந்த 2 பக்கமும் சாத்தானின் பிள்ளைகள்னு அவனால் செல்லமாக அழைக்கப்பட்டவங்க. நான் சொல்லலை. அதுவும் அந்த லெஃப்டில் உட்காந்துக்கிற மனுஷன் எல்லா மேடையிலையும் போய் என் மாமாக்காக விசுவாசத்தை கொட்டுவான், சண்டை போடும், ட்விட்டரில் கதறுவான். ஆனால் பாருங்கள், ரோஷம் மான சூடு சொரணியா வீட்லேயே வைக்காமல் பேக்கெட்டில் நெஞ்சுக்கு பக்கத்தில் வச்சுருக்கான். சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லியும் பக்கத்தில் உட்காடுறான்னா எப்பேற்பட்டாரு அவனுக்கு தெரியல. ஓகே, அங்கே ஆர்எஸ்எஸ் மேடை, இங்கே நம்மளை சமாளிக்கிறதுக்காக நான் வந்து இஸ்லாமியருக்கும் சகோதரன் சொல்கிறதுக்காக நம்ம 2 பேரும் பொம்மை மாரி உட்கார வச்சுருக்கான். நமக்கு மான ரோஷம் சூடு சொரணை வரணுமே. எப்படி வரும்? எந்த கட்சியில் இருக்கான் மனுஷன்? மான ரோஷம் சூடு சொரணா டபுளாக வரும்னு சொல்லுவாங்க, வேறு எதுவும் இல்லை. மாமா என்னதான் டீவியேட் பண்ணி வேற எங்கேயாவது போனாலும் அப்படியே வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து குனியை வச்சு குத்துறானுங்க மாமா முதுகுலே மக்குன்னு. நீ என்ன பேசுன, அப்படி என்னதான் பேசுனியா, அப்படி பேசுறாங்க சொல்லு. எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. என்ன பேசணும்னு பேசு, இந்த வரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். நீ என்ன பேசணும்னு பேசதான் மாமா நான் வந்திருக்கேன். எங்க மாமா என்ன பேசினா தெரியுமா? அதுவும் இல்லாமல் சவாலை பாரு. என் மூச்ச 1 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, என்ன பேசணும்னு எடுத்து பேசுறா. சரியான ஆண்மகன். சரியான ஆண்மகன். ஏன் பெண் மகள் பேசக்கூடாதா? ஆண்மகன் தான் பேசணுமா? இதில் வர பக்கத்தில் பின்னாடி எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுன்னா சரியான ஆண்மகன். இவெல்லாம் பெண் விடுதலை பேசுகிறான். பூ நீ என் மூஞ்சில் துப்புறானுங்க மாமா. தொடச்சிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் மாமான்னு உன்னை சொல்கிறப்ப அதெல்லாம் தொடச்சி பழகணும், அந்த ஒரு தைரியம் வேணும். இதெல்லாம் தொடச்சிட்டு அவனை மூஞ்சில் திரும்ப ஒன்றை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. தொடக்கிறத தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியல மாமா. என்ன பேசணும் எதிர்த்து பேசுகிற, கருத்தை எடுத்து பேசுகிறேன்டா. அப்போ பேசுகிறேன் மாமா. என்ன பேசினார் மாமா அந்த மேடையில் 1 hour இதைத்தான் பேசியிருந்தான். என்றால் பாரதியை பேசாது மறைத்து நிராகரிக்கிறவர்களை நாங்கள் நிராகரிப்போம். வெக்கமே இல்லை. ஏதோ இவங்க நிராகரிப்பாங்களாமே, உன்னையே நிராகரித்து பேச இடம் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசினுக்கிற அப்படின்னு வெளியே சொல்கிறானுங்க. நான் சொல்லலை, நீ நிராகரி மாமா, நீ நிராகரிச்சுட்டே எல்லாரையும். ஏன்னா இவர் எல்லாரும் ஆஹா சீமா நீ நிராகரிச்சிட்டீங்களா, ஐயோ செத்துறாங்க யாரும் நேரம் மதிக்கிறானே.
உன் வீடியோ போட்டால் வியூஸ் போதா, கமெண்ட் கூட போட மாட்டாங்க. டோட்டலி வேஸ்ட் இந்த வீடியோட்டு போயிடறாங்க. என்ன பண்ணுறது? அவ்வளோதான். உன்னை பற்றி பேசுறது வேஸ்ட்டு, நீ அரசியல் இருக்கிறதே வேஸ்ட்டு. நீ என் மூஞ்சில் மறுபடியும் தூணு துப்புறானுங்க. வேறு வேலை இருந்தால் பாரு, உன் மாமனுக்கு சப்போர்ட்டுக்கு வராத, அவன் ஒரு தண்ட அப்படின்ட்டாங்க. முடியல, நிராகரிக்கிறியாமே, நிராகரி பாப்போம். என்ன பேசணும்னு எடுத்து பேசுறா சரியான ஆண்மகன். ஏமாம்மா, கேட்க ஆளுலாம் என்ன வேணா பேசப்படுது. அந்த பேச்சை கேட்டால் சின்ன மாமா சாட்டைக்கே கோவம் வந்துடும். அந்த மாதிரி பேச்சு. ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. பரம்பரைக்கேவா? ஆமாம், பயங்கிறது அவங்க பரம்பரைக்கே கிடையாது. மன்னிப்பு கேட்கறதுக்கு ஏன் பயப்பட போகிறான்? ஒருத்தன் போய் மன்னிப்பு கேட்குறான், அதுக்கு பயப்பட மாட்டாங்க. இல்லை, ஏதோ விஜய் வந்ததுனால அந்த மன்னிப்பு மறந்துட்டாங்க மக்கள். மறந்துட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா பேசுவியா? என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்குறிய, அதான் வீரம். மன்னிப்பு கேட்க மாட்டான்றவன் கோழை, அவன் பரம்பரையே கோழை. மன்னிப்பு கேட்குறவன் பரம்பரையே வீரன், தெய்வம் வீரன். நான் வீரன், மன்னிப்பு கேட்டு வெக்கமே இல்லாமல் உங்கள் பரம்பரையில ஏமாமா இழுக்கிறேன். நானே இழுத்ததில்லை. இதெல்லாம் தேவையா? என்ன பேசணும்னு எடுத்து பேசுறா சரியான ஆண்மகன். இல்லைனா என்ன ஆகும்? நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரும். தமிழனாக பிறந்த பிறவி பிழையாகிடுமா? தமிழனா பிறந்தியா? அப்படிலாம் இல்லையே. கேரளா, மலையாளம், மலையாளி அப்படின்னு பல செய்தி கேள்விப்படுறேனே. உங்கள் மனைவியே தெலுங்குன்றாங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க தமிழனா பிறந்திருக்காங்களா இல்லை தெரியலையே. நீ ஏன் தமிழா இல்லைன்னு தெரியல. சர்டிஃபிகேட் கொடு ஃபஸ்ட்டு. முதல்ல சர்டிஃபிகேட் எடுத்துனவா. நீ தமிழ் தானே உங்கள் தாத்தாக்கு தாத்தா எஸ்ஐஆர் மாதிரி எடுத்துனவா. இது ஒரு எஸ்ஐஆர் எடுத்துனேன். நீ அதுக்கப்புறம் பேசு. சும்மா ஆகும்னா நானும் பார்த்து நேக்கிற தமிழன் எதை வச்சு நீ தமிழன்? மீசையை பார்த்தா தெரியல. நான் இருக்கிற டீ மீசை இப்படி இருக்குது, இவ்வளோ கத்தையா. அதுலேயே எனக்கு டவுட்டு. தெரியல கிட்ட சும்மா தமிழனா பிறந்ததுன்னா கடுப்பாக இருக்குமா இல்லையா? என் பிறவி பயனற்று போயிடும். நான் தமிழனாக பிறந்தது தவறு என்று வரலாறு பதிவு செஞ்சிடும். நீ தமிழனாக பிறந்தது தவறு என்று வரலாறு பதிவு செய்யாது. நீ பிறந்ததே தவறு தான் நான் வரலாறு பதிவு செய்யும் அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன். நீலாம் ஒரு இந்த பிறவி, தெய்வ பிறவிலாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீ உண்மையை பேசுறதுக்கே வந்த உண்மை பிறவி. நீ வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. நாற்காலி எப்படி கேட்கும்? அது எப்படி ஆர்வமா இருக்கும்? அதுன்னு உயிரினமா? மூளையை கழிட்டு நான் வீட்லயே வச்சுட்டு வந்துருக்கேன். கேட்க ஆர்வமா இருக்க நாற்காலி என்ன அதிகம் கேட்க? ஏய், எவனும் வரலடா உன் பேச்சை கேட்க. RSS மேடையில் பேசியிருக்க எவன் வருவான்? அதை சமாளிக்கிறான். அது கேட்க ஆர்வமாக இருக்கிற நாற்காலி கேட்கும் தெரியாது. கேட்டு அவன் வீட்டில் போய் பேசுவான். தெரியுமா அப்படின்னு. நாற்காலி கேட்க ஆர்வமாக இருக்குதான். ஒருத்தவனும் வரல. நீ ஒரு நான் தான் சொல்கிறேன், உன் வீடியோ போக மாட்டுது. எப்படி போட்டாலும் எவனும் பார்க்கவும் மாட்டான். எனக்கே ஒரு ஸ்டேஜில் விட்டுலாம், என் மாமா விட்டுலாம், மாமா மச்சான் உறவிய ஓய்ச்சிலான்னு நினச்சிட்டாங்க. அந்தளவுக்கு போயிட்டேன். பாரு, நீயே பாரு ஒரு நிலைமைய. நாற்காலிகள் கேட்க ஆர்வமாக இருக்குதான். வெக்கமே இல்லை, உறுத்தலை, அசிங்கமாக இல்லை இப்படி பேசுறது அப்படின்னு வெளில கேட்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் வெளில சொன்னாங்க. நான் சொல்ல, என் உயிர் என் மாமாக்காக நான் என்ன வேணா செய்வேன். நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் தமிழன் போடு. பழைய தூக்கி தமிழை மேலே போடு. அவ்வளோதான் தமிழன். இவன் பேச்சை கேட்க வரலன்னா நீங்கள் அவ்வளோதான். இல்லை, அவ்வளோதான் தமிழ். அவனுக்கு வேலை வெட்டிலாம் இல்லை. வீட்டு வேலைக்கு போகிறது அதெல்லாம் கிடையாது. இந்த கேட்டு ஃபூல். இவன் பேச்சை கேட்கறதுக்கு தான் வரணும். இவர் பேச்சை கேட்கறதுக்கு வரணும். இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான் தமிழ். நாற்காலிகள் காலியாக இருக்குது. RSS மேடையில் நாற்காலிகள் ஜேஜேன்னு ஒருத்த மேலே ஒருத்த உட்காரணும். அப்படி இருந்த காலம் அது. தமிழ் அந்த காலத்தில் அப்படி இருந்தான். இப்போ அவ்வளோதான் தமிழ். இதெல்லாம் தமிழர்கள் கேட்குறாங்களே இல்லைன்னு தெரியலையே. இவன் பேச்சை கேட்க ஆள் வரலன்னா தமிழ் அப்படி தான் அவன் அழிஞ்சிட்டான். அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு காரணம், இன்னொரு ஆள் மேலே பழி. பாரதிங்கிறவன் படத்தில் நடிகல் இல்லை. பாரதி படத்தில் நடிக்கல இல்லை, பாரதி மேலே பழி. பாரதி நீ மட்டும் படத்தில் நடிச்சிருந்தா இவன் பேச்சை கேட்க கூட்டம் வந்திருக்கும். பேசுறது இவன். மேடை விகில்னு சொல்லி ஒரு RSS மேடை, அவங்க கூப்பிடல. இவன் பேச்சை கேட்க யாரும் வரல. இதுக்கு பழி பாரதி மேலே. நீ மட்டும் படம் நடிச்சிருக்கலாம். நீ படம் நடிச்சிருந்தா என்னால் சீமான் மாமா பேசுறத கேட்க கூட்டம் குவிஞ்சிருக்கும். என்ன கரும. போ பாரதி, உன் மேலே போ. கோச்சிங் நான் படம் நடிச்சிருக்கலாம் என் மாமா கூட. ஊரும் பிளட்டு 10,000 நீ நடிச்சிருக்கலாம். அது கடுப்பாகுது. என்ன பேசணும்னு எடுத்து பேசுறா சரியான ஆண்மகன். சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன் பாரதி வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதம் தான் கேள்விப்பட்டேன். உண்மையான்னு தெரியல.
பாரதி சுதந்திரம் பெற்று தந்தார். மன்னிப்பு கடிதத்தில் எழுதலையா? ஐயா சாமி உங்கள் சர்வெண்ட்டாக இருக்கிறேன்லாம் அவள் எழுதலை. பாரதி தான் அந்த சுதந்திரம் பெற்று தந்தார். நேரம் என்ன வருது? பாரதி வந்து மன்னிப்பு கடிதம் எழுதுனா வெளில சொல்கிறாங்க. தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் சொன்னால் தப்பாயிடும். சொல்ல நான் விட்டுறேன். அவர் மன்னிப்பு கடிதம் எழுதலை, அவர் தான் சுதந்திரம் பெற்று தந்தார், அப்படியே வச்சுக்கலாம். சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன். விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டுல. வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்கன்னவங்கெல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கொலவெறி வந்துடும். எனக்கு கூட நினைச்சா கொலவெறி வந்துடும். வெளியே இருக்கிறவங்க நினைச்சா எச்சி வெறி வருது. அவனுக்கு என்ன பண்ணானுங்க, நினைச்சு எச்சி துப்புறானு தூன்னு. ஏன்னா இவர் யாரை சொல்றாருன்னா தந்தை பெரியாரை சொல்றாரு. இப்போ இவர் தந்தை பெரியாரை பத்தி பேசியிருக்காருல, அந்த வீடியோலாம் எடுத்து போட மாட்டேன். அது ரோட்டில் போகிற நாய் வரைக்கும் பார்த்து பைக்கில் ஒன்று கடிக்கிற மாதிரி அப்படி அடிச்சுட்டு போயிடுச்சு மூஞ்சில். எந்த மூஞ்சில்? ஏன் மூஞ்சி ஒன்று ஃபோட்டோ கீழே கிடந்தது, அதில் இப்படி ஒன்று கடிச்சிட்டு போயிடுச்சு. அது கூட பார்த்து இவர் பெரியாரை பேசுறது, அதுக்கப்புறம் இப்படி மாற்றி பேசுறது. வேற என்ன பண்ணுறது? வாயில் வாங்குறதுன்னு ஆகி போச்சு. வாங்கிட வேண்டியது என்னத வார்த்தைகளை வாயில் வாங்கிட்டேன். தெரியும் எங்களுக்கு வார்த்தையை வாங்கிட்டேன். இனிமேல் வார்த்தையை விடுவேன். அப்படி வார்த்தைக்கு வார்த்தை, வாயில் வாங்குற வார்த்தைகள். என் மாமா பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கணும். பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கணும். பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, கடவுள் ஏற்பு. சொன்னாலும் சொல்லுவான். நீ வேணா பாருங்க, கொஞ்ச நாள் விட்டு பாருங்க. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்புலாம் இல்லை. கடவுளை ஏற்றுக்கணும், கடவுளுக்கு தான் நினச்சிக்கணும், அளவு குத்தணும். முதுகில் வேலை குத்தின திரியிறானு பாரு, அதான் நான் பகுத்தறிவுன்னு விட்டான். சொன்னாலும் சொல்லுவோம், உண்மை தானே. என் மாமா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். பகுத்தறிவுனா என்ன? அந்த முதுகில் கொக்கியை மாட்டுன்னு தொங்குறானுங்களே, அதான் பகுத்தறிவு. அவர் அப்படி சொல்லலை, இனிமேல் சொல்லுவார்னு வெளியே சொல்கிறானுங்க. நீ சொன்னாலும் ஏற்றுப்ப, சொல்லனாலும் ஏற்றுப்பேன். ஏன்னா எனக்கு மாமா பிடிக்கும். பகுத்தறிவு என்பது என்னவென்றால் தூய தமிழில் வரும்பர். அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் பகுத்தறிவு. அதாவது சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் தான் அதான் பகுத்தறிவு இல்லை. அதான் கேள்வி வருது. எதுக்கு இது மாதிரி மூஞ்ச அளவு குத்திக்கிறானுங்க, முதல குத்தின்னு தொங்குறானுங்க, எதுக்கு நெருப்பில் ஓடுறானுங்க? கடவுள்ன்றான். என்ன கடவுள்? கடவுள் எங்கே இருக்கிறாரு? சந்தேகம் வருது. கடவுள் எங்கே இருக்கிறாரு? எப்படி வந்தார்? ஏன், எங்கே, எப்படி, எவ்வாறு, அப்படி என்று கேள்விகள் வருது. அந்த கேள்விதான் கடவுள்னு ஒருத்தர் இல்லை. அந்த கடவுள் பேரில் தான் இவ்வளோ அநியாயம் நடக்குது. அதனால் அப்படி ஒன்று இல்லை, நம்பாதீங்க, கடவுளுக்காக இதை பண்ணாதீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு பகுத்தறிகிறான். ஆனால் அது பகுத்தறிவு கிடையாது. கடவுள் எல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்ட். கேள்விதான். என்ன கேள்வி? எப்படி ஆர்எஸ்எஸ் மேடைக்கு வந்த, எப்படி செழிப்பாக இருக்கிற, எப்படி கார் வச்சிருக்கிற, கட்சியில ஆள் இல்லை, எங்கேருந்து வருது, படம் எடுக்கல, எங்கேருந்து பணம் கொட்டுது, எப்படி ஆமை ஓட்டில் கறி துண்ண ஓட்டில் கறி எப்படி ஆக்குன, அந்த மாதிரி கேள்விதான் பகுத்தறிவு. அந்த கேள்வி வருது. கடுப்பாக இருக்குது. என்னென்னமா பேசுகிறேன், என்ன பண்ணுறது? வீடியோ பார்த்தா அப்படிதான். இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அழகும் அறிவிலிகால் 10,000 வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறீரோன்றான். அறிவு தாண்டா தெய்வம்ங்கிறான். அறிவே தெய்வம்னு பாரதியார் அப்பயே சொல்லிட்டாராம். பாரதியார் பகுத்தறிவாளியா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாராம், சாதி இல்லைன்னு அப்பயே சொல்லிட்டாரா. அதான் சொல்ற ஆளு அறிவே தெய்வம்னு சொன்ன மனுஷன் சொல்லடி சிவசக்தின்னு என் பாட்டு எழுதுறது. சிவசக்தி யாரு? கடவுள் இல்லையா? சொல்லடி அறிவே அப்படித்தானே எழுதியிருக்கணும். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனோட வாழ்வதற்கு, சொல்லடி சிவசக்தி நில சுமையனை வாழ்ந்திட புரிகி வையோ. நானும் பேசுவேன், நானும் படிச்சிருக்கேன் பாரதியை. எல்லாரும் தான் படிச்சிருக்கேன். இவன் தான் படிச்ச மாதிரி பாரதி ஏதோ பாரதியை ஓதிக்கிட்டாங்களா வார்த்தை அப்படின்னு நிராகரிச்சிட்டான். நான் எப்படி படித்தேன்? எல்லாரும் தான் படிக்கிறாங்க. நல்லது ஒரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி நாங்களும் சொல்லுவோம், படிச்சிருக்கோம். பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடிக்க பருவம் எய்தி கொடு கூற்றுக்கிறேன் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. கமலஹாசன் அப்பயே பாடிட்டான் மனுஷன். அதை பார்த்து நானும் பாடிட்டேன். ஒன்றும் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. சும்மா என்னமோ பாரதியை விட்டுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு எதையாவது பேசணும். கூப்பிட்டுக்கிறாங்க முதலாளி, மேடையில் போய் பேசிட்டு பாரதி நான் தான் பாரதியை விட்டுட்டாங்க, கை விட்டாங்க. பாரதி யார் விட்டா? எல்லா பாட புத்தகத்துலையும் பாரதி இருக்கிறாரு. ஓடி விளையாடு பாப்பால் ஆரம்பித்து எல்லாம் தான் இருக்குது. கவிதையாக பேசினுக்கிறான் ஆள். பாரதியார் படிச்சுட்டாராம். டிவியில் வந்ததான் எல்லாரும் தான் பார்த்தேன். நானும் தான் படித்தேன். நானும் அந்த ஆர்வத்தில் ஆஹா பாரதியார் ஐயோ படிக்கணுமேனு எல்லாத்தையும் தான் படித்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டின் பொந்திரை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. பாடவா முடியாது. கடுப்பா இல்லை. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோ
பெருந்துரோகம். பழைய வீடியோலாம் எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதெல்லாம் எடுத்து போட முடியாது. பெருந்துரோகம். ஊரில் போகிற வரவங்க கூட அந்த வீடியோ எடுத்து போட்டு செருப்பை கழட்டி பட்டாரு கீழே போட்டு நடந்தானுங்க. அது எப்படி பட்டாரு கீழே போட முடியும்? போடுறாங்களே, என்ன பண்ணுறது? பேச முடியலையே. எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். என்ன பதிலுக்கு ஏதாவது வீடியோ போடுன்னு பார்க்குறிய? ஆல்ரெடி பேசிட்டேன். அதுக்கே ஊரில் போகிறவங்களாம் வீடியோ போட்டான். நல்லா பார்க்குறவன் எல்லாம் பூணு துப்புறான். எதுக்கு துப்புறீங்க கேட்டால் வாயில் எதுவும் முடி மாட்டிச்சான் சாப்பிட்றப்ப, அதனால துப்பி இருக்கானு. நீ வேற தப்பாக எடுத்துக்காது. சமமாக பார்ப்பான், அதனால சமமாக பார்ப்பான. மானங்கெட்ட வெக்கங்கெட்ட நாயை அதை செருப்பால் அடி. எங்கள் வீட்டான ஒன்றுக்குது, எவன் எதை போட்டாலும் துண்ணுது. அங்கே துண்ணுது, இங்கே வந்து துண்ணுது, துண்ணுட்டு எங்கள் வீட்டு வாசலில் அசிங்கம் பண்ணி வைக்குது. அந்த நாயை செருப்பாக காட்டி அடிக்கணும். நாயை மாமா, நாயை சொன்ன. எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ, அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். திராவிட இருப்பா? திராவிட இருப்புல அவன் பிரச்சனை இல்லை. நான் விசுவாசமா இருப்பு, அவன் ஒரு விசுவாச இருப்பு இல்லை. வாங்கினால வாயில நல்ல நல்ல வார்த்தைகளை, நல்ல வார்த்தையை வாயில வாங்கினார்ல, அந்த வாங்கினதுக்காக விசுவாச இருப்பு. திருப்பரங்குன்றமோ ஜட்ஜோ தீர்ப்போ அந்த மயில்கல்லோ அந்த பிரச்சனை அதெல்லாம் வாயிலேருந்து வராது. பெரியாரை கடிப்பேன், ஷிம்மி தான் நான் என்ன சொல்லிக்கிட்டேன், பெரியாரை நான் கடிப்பேன். ஏதோ பிராமண கடப்பாறையா? பிராமண கடப்பாறை நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். எந்த பிராமணனும் ரோட்டில் போய் ரோடு போகிறதுக்கு கடப்பாறை வச்சு மண்ணை தோணதாக பார்த்ததில்லை, கிணறு வெட்டினதாக பார்த்ததில்லை, கடப்பாறை வச்சுட்டு செவுறு அடிச்சதாக பார்த்ததில்லை. பிராமண கடப்பாறையா? ஏன்னா பிராமண மத்து, தயிர் கடையில மத்து, சாம்பார் கடையில் மத்து, அந்த மாதிரி சொல்லலாம். அதுவும் நான் சொல்ல, பாக்யராஜ் ஒரு படத்தில் பிராமணராக வேஷம் போட்டிருப்பாரு. அப்போ ஃபைட் பண்ணுறப்ப மத்து எடுத்து சண்டை போடுவார். அப்போ தான் தெரியும், ஓ இவங்க ஆயுதம் மத்து போடுறது, மத்து போகிறோம். நான் சொல்ல, இது வரைக்கும் எந்த பிராமணனும் கடப்பாறை எடுத்து சுற்றி சண்டை போடுறதா டிவியில் பார்க்கல, படத்தில் பார்க்கல. பிராமண கடப்பாறை. அதுக்கு பதில் நீங்கள் இப்படி சொல்லலாம், பிராமண நெய், பிராமண தயிர், தயிரை கொண்டு அந்த கட்டெடுத்தை நான் இடிப்பேன், நெய்யை கொண்டு இடிப்பேன். அப்புறம் அவங்ககிட்ட என்ன இருக்குது, வலுவான நூல் இருக்குல்ல, பூ கட்ட நூல். பூவை கட்டுறாங்கள, பூலாம் உதிர்ந்து அது பூ நூல் ஆச்சுல, அந்த மாதிரி பூ கட்டுற நூல். அந்த நூலை எடுத்து, வலுவான நூல் எடுத்து திராவிட இருப்பு கட்டுற பாடுறது கட்டுறது சொல்ல வேண்டித்தானே, அப்படி கத்த வேண்டித்தானே. திராவிட இருப்பை பூ எடுத்து நூல் எடுத்து எப்படி இவ்வளவு தூரம் போனா, இவ்வளவு தூரம் எப்படி போனா? ஏன்னா அவன் பரம்பரை. எப்படி? எது பரம்பரையா? என்னமாமா பரம்பரைக்கு போயிட்ட? ஒரு மனுஷன் வாங்கினதுக்காக பாம்பலாம், பாம்புனா பயம் வரும்ல, பாம்பை பார்த்தா படை நடுங்கும், அந்த மாதிரி நடுங்காது, இடிக்கும் ஒரு மாதிரி. பாம்பை பார்த்தா அப்படி மாதிரி நெஞ்சு கவ்வும். அந்த மாதிரி பாம்பை பார்த்து பயப்படுற மாதிரி உனக்கு பயமே இல்லையா? பரம்பரைக்கு போயிட்டியா? அந்த அளவுக்கா ஆழத்தில் அப்படி இறக்கிட்டியா உள்ள? அதாவது ஆழமாக போய் அதை வந்து நோண்டி எடுத்துருக்க, பரம்பரை வரைக்கும் போயிருக்க பாரு. பரம்பரை, அந்த பரம்பரை என்ன பண்ணுது? வழி வழியாக பாரதி சொன்ன எல்லாத்தையும் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னாங்க. அவங்க பரம்பரை இன்னைக்கு வரைக்கும் சாதி இல்லைன்னு சாதியில் ஒழிச்சிருச்சு. இப்போ பாரு, அவர் என்ன சொன்னார்ல, பெண் விடுதலை எல்லாம் விடுதலை பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் சமன்றாங்க, பகுத்தறிவு பேசுகிறாங்க. தெரியாது, அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும், அந்த பரம்பரையிலேருந்து கற்றுக்கணும். நான் இழுக்கல பரம்பரை, யார் பரம்பரை, யார் குடும்பத்து, யார் ஃபேமிலி நான் ஜென்மத்தையும் இழுத்ததில்லை, நான் பேசுனதில்லை. பாரதியாரை பற்றி பேசணும், அவர் பாடல்கள், கவிதைகள், அவர் வாழ்க்கை வரலாறு, அவர் நல்லது பண்ணார் தான், நல்ல பாட்டு பண்ணார் தான். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி நம்மளும் பாராட்டுறேன், நானும் கொண்டாடுறேன். பாரதியார் கவிதைகள் நான் தேடி தேடி படித்தாடு, நான் ஒரு ஃபேமிலி அது இழுக்கலை. என் மாமா இழுத்துருக்கிறாரு, அதனால் பேசுகிறேன். அதாவது தப்பாக இருந்தால் நீ சாரி கேட்டுரு. உலகத்துல மதம் மாத்தணும்னு பாத்திருக்கேடா, இனம் மாத்தணும்னு கூட பாப்ப. இங்க வந்து நான் எங்களெல்லாம் தமிழராக இருக்க மாட்டீங்களா, நாங்கெல்லாம் இனம் மாறுவான். ஆனால் உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தினவன் பாரதி மட்டும்தான்டா. உண்மை, இது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பாரதி என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கும் பூனலை போட்டு விட்டார். கரெக்ட். இப்போ அவங்க பரம்பரை கிரம்பரைன்னு சொன்னீங்களே, அவங்க அதை செய்கிறாங்களா? இப்போ பாரதியை பாராட்டி இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்கல்ல, விகில்னு, அந்த விகில்ன்ற வார்த்தை கூட இங்கிலீஷில் போட்டு மேலே ஹிந்தி மாரி கோடு போட்டிருக்கான், தமிழில் கூட போடல. இவர் வந்து தமிழ் பெருமை அங்கே போய் பேசுகிறார், நான் தமிழ் பெருமை பேசுகிறேன், பாரதி பெருமை பேசுகிறேன். அவங்கெல்லாம் அப்போ பேசுறதுக்கு கூப்பிட்ருக்காங்கல்ல, பாரதிக்கு வந்து பாராட்டு வேலை நடத்துகிறாங்கல்ல வருஷம், அவங்க எல்லாருக்கும் பூணூலை எல்லாருக்கும் போட்டு விட்டாங்களா? நான் கேட்குறேன், பூணூலை எல்லாருக்கும் போடணுமா, இல்லை பூணூலை யாரும் போடக்கூடாது, எல்லாரும் சமூனதை அறுத்து போடணுமா? வெளியே கேட்குறாங்க. பாரதி பூணூல் போட்டு விட்டார், சரி.
அவர் பூணூல் போட்டதுக்கு பதிலாக பூணூல் அறுத்து பூணூல் ஒன்று இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம்னு சொல்லியிருக்கலாம்னு வெளியே சொல்கிறாங்க. அது சரியாக இருக்குமா? எல்லாருக்கும் பூணூல் போகிறது சரியாக இருக்குமா? சாதியை ஒழிக்கணும், நான் ஜாதியே கிடையாது, நான் இந்த ஜாதி இல்லைடா, அறுத்து போகிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு அறுத்து தூக்கி போட்டிருக்கணுமா? இல்லை எல்லாருக்கும் மாட்டி வேணுமா? அது ரொம்ப புனிதமானது, அது ரொம்ப மேன்மையானது, இந்த மேன்மையான புனிதமான விஷயத்தை எல்லாருக்கும் போகிறேன்னு அதை புனிதப்படுத்தி இருக்கணுமா? அறுத்து தூக்கி போட்டுருமா அப்படின்னு வெளில கேட்குறாங்க. ஒருவேளை பாரதி உயிரோட இருந்தால் இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக செஞ்சுருப்பாருன்னு நானும் நம்புகிறேன், வெளில இருக்கிறவங்க நம்புகிறாங்க. நீ நம்புறியா? பரம்பரைன்னு சொன்னேன், அந்த பரம்பரைகள் இதை செய்வாங்களா? இதை செஞ்சுருக்காங்களா? இன்னும் அவங்க ஜாதியில் எல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்காக போராடுறாங்களா? பாரதி மாதிரி இருக்காங்களா? தெரியல. ஏன்னா நீ பரம்பரை இழுத்த, நான் அதனால் இழுக்கிறேன். அப்படி இழுக்கிற என்ன எனக்கு கிடையாது, யார் குடும்பத்தையும். என் மாமா என்ன சொல்லுவாராருன்னா, பாரதியை விட்டுட்டீங்க, நீங்கள் தமிழை விட்டுட்டீங்க, தமிழ் அழிஞ்சிடுச்சு, என் புள்ள அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஃபாரின் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறான், அவனுக்கு தமிழ் இல்லை, அமெரிக்காவில் போய் சண்டை போட போகிறான்னு இறங்கியிருக்கிற ஆள். அமெரிக்கன் ஸ்கூலில் சேர்த்துட்டு தமிழ் இல்லை, பாரதி இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இல்லைம்மா, பாரதி இருக்கிறாரு, எல்லா பாடநூல்லையும் பாரதி பாட்டு இருக்குது, எல்லோரும் தேடி தேடி படிக்கிறாங்க, நானும் படிச்சிருக்கிறேன். என்னென்னா ஆர்எஸ்எஸ் கிட்டே எங்கள் மாமா போயிட்டான். தாய் மடியில் போய் என் மாமா அப்படியே தலை வச்சு உறங்கிட்டான். அந்த உறக்கத்தில் நான் தூங்கலைன்னு சும்மா பேசிட்டு இருக்கானே தவிர்த்து, மற்றபடி அந்த மடியில் படுத்து உருள்றான், தரல்றான், ஜாலியாக இருக்கிறான் மனுஷன். வேற நாதி இல்லை, என்ன பண்ணுறது? அங்கே தானே போய் சேரணும். சங்கினா சக நண்பன். இப்போ விகில்னு கூப்பிட்டாலும் நான் போவேன். விகில்ன்ற வார்த்தையை ஹிந்தியில் எழுதின மாதிரி எழுதினாலும் அங்கே போய் தமிழ் பெருமை பேசுவேன். அவங்க பேசுகிறாங்க, பேசல, எனக்கு தேவையில்லை. பிரபாகரனை பேசணும்னு ராஜபக்சே ஃபேமிலி கூட்டா கூட போவேன் ஆள். ஏன்னா ஆர்எஸ்எஸ் கிட்ட போயிட்டான் ஆள், அங்கே போக மாட்டானே. என் மாமா எப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஐ லவ் யூ மாமா, லவ் யூ ஸோ மச்.